ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே முட்டையும் ப்ரெட்டும் வச்சு ப்ரெட் ஆம்லேட்டே செஞ்சுட்ருக்கீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு குடமிளகா, 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். குடமிளகாயை 2ஆக வெட்டி விதையெல்லாம் நீக்கிட்டேன். இப்போ குடமிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தையும் நல்லா நீட்டு நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் சாப்பிட பிடிக்காதுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பூண்டையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. பூண்டை வந்து க்ரஷ் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் வெட்டி நல்லா பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டையில் 2 முட்டை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லோவும் ஒயிட்டு நல்லா சேர்கிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணால் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா பால் கூட சேர்த்திக்கலாம், மஞ்சத்தூளும் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன் இது கூட. இப்போது 4 ஸ்லைஸ் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நல்லா அடித்து வச்சுருக்க முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ஒரு கிரில் பேனில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பட்டர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஆயில் கூட சேர்த்திக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 50% வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 50% வந்துருச்சு. இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். நான் எல்லா ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பில் பேனை வச்சு நீங்கள் கடாய் கூட வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா சேர்த்திட்டு நல்லா அதை டாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கரண்டியில் பண்ணேன். அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்தனால கையில் எடுத்து அப்படியே டாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போது நல்லா டாஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா டாஸ்ட் ஆனோன்னே இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கல பாதி அளவு குடமிளகாய் தான் சேர்த்துனேன். எனக்கு வெட்டினதுக்கப்புறம் அது அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதனால் வந்துட்டு பாதி அளவு தான் சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கூட டாஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணியெலாம் சுண்டி இப்படி நல்லா வந்துருச்சு. இதை நான் மறுபடியும் நல்லா டாஸ் பண்ணிட்டேன். அடுப்பு மட்டும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து கேப்சிகம் நல்லா வெந்திருக்கும். குழந்தைங்களும் கேப்சிகம்மை எடுத்து வைக்காமல் சாப்பிடுவாங்க நல்லா வெந்துருச்சுன்னா. இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவு தான் சால்ட்டு சேர்த்துறேன். ஏன்னா சாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு சேர்த்துட்டு இதில் நம்ம மீதி இருந்த ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அடுப்பு மட்டும் ஹையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாஸஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூனும். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்தலை. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சேர்த்த வேண்டாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா டாஸ் பண்ணிடலாம். நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். நல்லா ட்ரை ஆகட்டும் சாஸ் எல்லாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணணும். அடுப்பை மட்டும் இப்போ சிம் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டாஸ் பண்ணுறதுக்குள்ளே அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா டாஸ் பண்ணுங்கள். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். கிட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஸ்டே டியூன்.